ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீட்சிப்படலத்தின் 4ஆம் பாகம். ராமபிரானுடைய சுடுசொற்களைக் கேட்டு முனிவர்களும் தேவர்களும் பெண்களும் அரக்கர்களும் வானரர்களும் ஜாம்பவானின் வகையை சேர்ந்தவர்களும் மனம் பெறாமல் வாய்விட்டு கதறினார்கள். அதே சமயம் அச்சுடு சொற்களால் சீதா பிராட்டி உன்னை கோல் கொண்டு கிளறினார் போல் பெரும் துன்பம் கொண்டு தனது கண்களில் இருந்து நீரும் இரத்தமும் அதிகமாக வழிய மனதில் சிந்தை தவறி நின்று பெருமூச்சு விட்டாள். பாலைவனத்தில் அகப்பட்டு நீர் வேட்கையால் இறந்து போகும் நிலைமையை அடைந்த மான் பெரிய தடாகத்தை கண்டும் நீர் குடிக்க முடியாதபடி பெரும் தடையதற்கு ஏற்பட்டது போல தான் தனது கணவரை காண முடியுமோ என்று ஏங்கி தவித்து நின்ற நிலையில் அவரை கண்டும் அவரோடு சேர முடியாமல் தடை ஏற்பட்டதைக் கண்டு சீதை பெரிதும் கலங்கினாள். அந்த மயக்க நிலையிலேயே அவள் உலகத்தை பார்த்து கண்களிலே நீர் பெருக, நல்லொழுக்கத்தோடு நான் இத்தனை காலமும் உயிர் வாழ்ந்திருந்து பெற்ற பயன் இவ்வளவு தான் போலும். எனது நல்வினை இந்த அளவோடு இன்று பயன் தந்து கழித்தது என்று சொன்னாள். பிறகு ஜானகி தனது கணவரை நோக்கி, வல்லலே, முன்பு அனுமன் வந்து நீர் என்னை அழைத்துப் போவதற்காக இங்கே எழுந்தருள்வீர் என்று தேறுதல் கூறிச் சென்றான். எல்லோரையும் விட மேம்பட்டவனான அந்த அனுமன் அப்போது நான் இருந்த நிலையை பற்றி உமக்கு உள்ளபடியாக சொல்லவில்லையோ? உத்தமரே, இத்தனை காலமாக நான் வெகு சிரமப்பட்டு காத்து வந்த எத்துணை சிறந்த தவமும் எத்துணை நற்குண நற்செயல்களும் எத்துணை சிறந்த கற்பொழுக்கமும் ஆகிய எல்லாவற்றையும் நீர் உமது திருவுள்ளத்தால் அறியாததனால் அவைகள் யாவும் பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லும்படியே வீணே பழுதுபட்டு போயின. பேதை நான் பூலோகத்திலேயே சிறந்த பத்தினி, பிரம்மதேவனாலும் மாற்ற முடியாத மனதை கொண்டவள். இப்படி இருந்தும் நான் பதிவிரதில்லை என்று நீர் கூறினால் உமது கருத்தை மாற்றும்படியான வகையை வேறொரு தெய்வம் தான் அறியுமோ? மும்மூர்த்திகளும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லா பொருட்களையும் உள்ளபடி உணர வல்லவர்களால் ஆனாலும் பெண்களுடைய மனதை பற்றி உள்ளபடி அறிய வல்லமை படைத்தவர்கள் யார்? வேதநாயகரே, இப்படி இருப்பதால் இனி குற்றமில்லாத எனது கற்பின் தன்மையை வேறு யாருக்குத்தான் நான் சொல்லி உணர்த்து போலாவேன்? இந்த நிலையில் நான் இறப்பதை தவிர எனக்கு சிறந்தது வேறு ஒன்றுமில்லை. இறந்தொழி என்று நீர் கட்டளையிட்டதும் எனக்கு தகுதியானதே. என்னுடைய வினைப்பயணம் அப்படி உள்ளது போலும் என்று கண்ணீர் மல்க துயரம் தொண்டையை அடைக்க கூறினாள். கடைசியாக இளைய பெருமாளிடம் தான் தீக்குளிக்கும் பொருட்டு தீ அமைத்து தரும்பாறு சீதை வேண்டினாள். அதை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் வருந்தி ஸ்ரீராம பிரானை பார்த்தான். ராமர் தமது கஞ்சாடையினாலேயே அவனுக்கு தீ அமைக்க அனுமதி அளித்தார். உடனே வேத விதிமுறைப்படி லக்ஷ்மணன் தீ அமைத்தான். தீக்குளிப்பதற்காக சீதை அதனை நெருங்கினாள். சீதா பிராட்டி அத்தீயை வலம் வந்தாள். தீயை வலம் வந்த ஜானகி அக்கினி கடவுளை நோக்கி, அக்கினி பகவானே, நான் மனமொழிய மெய் என்னும் இவற்றில் எதனாலேனும் களங்கம் உடையவளானால் நீ என்னை கடுமையாக எரித்துவிடு என்று சொல்லி ராமபிரானையும் வணங்கிவிட்டு தீயில் குதித்தாள். அப்படி குதித்த அளவிலே அந்த தீ பிராட்டியினுடைய பதிவிரதா தர்மமாகிய நெருப்பினால் தூய வெண்பஞ்சு போல எரிந்தது. ஆம், சீதையை அந்த தீ சுடவில்லை. தன்னை சீதையின் கற்பாகிய நெருப்பு சுட அக்கினி தேவன் தவித்தவயலை கைகளில் ஏந்தி கொண்டு கதறிய வண்ணம் எழுந்தான். தீக்குளித்த சீதை எந்தவித துன்பமும் அடையாமல் முன்பிருந்த தோற்றத்தோடே விளங்கினான். முன்பு நிலை குழந்த உலகங்கள் யாவும் அது கண்டு சரிவர நின்றன. சீதைக்காக இறங்கிய உயிர்களும் அச்சம் ஒழிந்தன. அருந்ததி முதலான கற்புடைய மாதர்கள் ஆனந்த மிகுதியால் கூத்தாடுபவர்களானார்கள். சீதா பிராட்டியை கைகளில் ஏந்தி கொண்டு எழுந்த அக்கினி தேவன் ராமபிரானை நோக்கி, ஐயனே, எனது எளிமையை மனத்தால் நீ சிறிதும் எண்ணாமல் உமது மனைவியின் கற்பாகிய தெய்வத்தீயினால் என் வலிமையை அழித்து விட்டீர்.
எந்த ஒரு அபச்சாரமும் படாத என்னையும் நீர் கோபித்தீர் போலும் என்று முறையிட்டான். அதை கேட்ட ராமர் அவனிடம், நீ யார்? நெருப்பினுள்ளே தோன்றி நீ கூறியது என்ன என்று வினாவினார். அதற்கு அக்கினி தேவன், நான் அக்கினி தேவன். இப்பிராட்டியின் கற்பாகிய கொடுந்தி என்னை சுட்டது. அதனால் உண்டான துன்பத்தை தாங்க முடியாமல் நான் இங்கு எழுந்தேன். யாவருக்கும் சாட்சியானவரே, இப்படி எனக்கு துன்பம் ஏற்பட்டதை பார்த்த பிறகும் இந்த தேவியின் கற்பை நீர் சந்தேகிக்கிறீர்களா? குலமாதர்களை மனம் புரிந்து கொள்ளுவதும் அப்பெண்களின் கற்பு நெறியிலிருந்தும் தவறினார் என்று யாராலாவது சொல்லப்படுமானால் அதனை ஏற்று சந்தேகித்து கேட்பதும் மற்றும் பல காரணங்களினால் ஏற்பட்ட சந்தேகத்தை பிழையற தீர்த்துக் கொள்வதுமாகிய எல்லாமே என் முன்னால் நடப்பன என்கின்ற தத்துவத்தை வேதங்கள் வெளிப்படையாக கூறுகின்றன அல்லவா? தேவர்களும் முனிவர்களும் உலகத்தில் உள்ளவர்களும் பிராணிகளும் பிராட்டியார் தீயில் முழிய போது அதனை கண்டு சகிக்க முடியாமல் கண்களை பொத்திக் கொண்டு கதறிய அவலக்குரலை நீர் கேட்டு உணரவில்லையா? கற்பரசியாகிய இந்த திருமகள் கோபம் கொள்வாளானால் மேகம் மழை பொழியுமா? பூமி வெடிக்காமல் பொறுத்து கொண்டிருக்குமா? அறம் ஒழுங்காக நடக்குமா? உலகம் நிலைத்திருக்குமா? இந்த திருமகள் சினந்து சபிப்பாளானால் பிரம்மதேவனும் இறந்து விடுவான் என்று பதிலுரைத்து சீதையின் கற்பை கண்டு மகிழ்ந்து கூத்தாடுகின்ற தேவர்களுடனே எல்லோரும் மகிழ்ச்சியால் ஆரவரிக்க பிராட்டியாரை ஸ்ரீராம பிரானின் பக்கத்திலே கொண்டு வந்து சேர்த்தான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.